Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே பிரபலமான வெண்டைக்காய் தீயல் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல இத பண்ணி காமிக்க போறேன். சோ வாங்க இந்த தீயல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த தீயல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா துடைக்கணும், தண்ணி எதுவும் இல்லாதபடி நல்லா துடைச்சி எடுக்கணும், நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். அந்த வெண்டைக்காயோட ஸ்கின் எல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நான் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதையும் அந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 6லேருந்து 7 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆனதும் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஏன் நம்ம வந்து தனித்தனியாக எல்லா மசாலாவும் வறுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் எல்லா மசாலாவும் நல்லா வறுபட்டிருக்கும். அதோடு இல்லை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ முழு மல்லியும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அடுத்தது நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் இன்றைக்கி 7 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறவர் வறுத்தெடுக்கணும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கரிஞ்சிடும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்தெடுத்த அந்த வத்தல், மல்லி, தேங்காய், மஞ்சள், சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு வத்தலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். 4 பல் பூண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1 கப் தண்ணியும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தீயலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச சின்ன உள்ளியும் அந்த வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம வேக விட போகிறோம். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வேகணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக் கிரேவியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வெண்டைக்காய் தீயல் ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இனி வெண்டைக்காய் வாங்கினா இந்த மாதிரி தீயல் வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.